சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண அறிவிப்பை நிறுத்தி வைக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் இருக்கிறது என்று தவறான தகவலை சொல்லவில்லை என்றும் அவர்களால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறிய முன்னாள் முதலமைச்சர், தனது வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்தவர்கள் தற்போது சிறையில் உள்ளார்கள் என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் ஒரு வார்த்தை, மாற்றுக் கட்சிக்கு போனால் ஒரு வார்த்தை என நிறம் மாறி பேசுவது தனது பழக்கம் இல்லை என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, நமச்சிவாயம் காங்கிரஸில் இருந்த பொழுது அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறோம் என்றும் அவரை கொள்ளையடிக்க விடவில்லை என்பதால் தான் தற்போது அவர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புவதாக குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர், ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இல்லை என்றால் என் மீது வழக்கு போட வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பினார். அந்த வழக்கை சந்திக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என குறிப்பிட்டார். ஆட்சியில் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் இதையெல்லாம் எதிர்க்கட்சி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், தனது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே நமச்சிவாயம் பாரதிய ஜனதாவிற்கு சென்றதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியில் ஊழல் நடந்து வருகிறது என்றும் அதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகிறோம் என்றும் ஆதாரம் கிடைத்தவுடன் அவை வெளியிடப்படும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். நாங்கள் தொடர்ந்து இந்த சூழ்நிலையில விடுதலை புலிகள் என்ன தாக்க வந்தாங்க. நான் அப்ப புதுச்சேரி மாநிலத்தில் அப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சமயத்தில் நான் ஏன் தவறான தகவல் சொல்றேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்தாக்கா ஒரு வார்த்தை, மாற்று கட்சிக்கு போயிட்டா அப்படியே நாக்க மாத்தி பேசுறது நான் கிடையாது. நமச்சிவாயம் சொல்லிட்ட மனசாட்சி இருந்தா அவர் சொல்றாரு, அவர் துறையை நான் செயல்பட விடாம தடுத்தேன்னு சொல்றாரு. ஒரே ஒரு அவர் கோப்பை நான் நிறுத்தினேன்னு சொல்லுங்க பாப்ப. நான் சவால் விடுறேன் நமச்சிவாயத்துக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு நிறம் மாறி பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது நமச்சிவாயம்.